Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 algebra exercise 3.3 first sum. Find the LCM and GCD for the following and verify that f of x into g of x is equal to LCM and GCD. So இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதில் நம்மளுக்கு LCM GCD எதுவுமே தெரியாது. ஸோ அதையும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா 21x square y and 35xy ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் GCD என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பருக்கு GCD வருங்க. ஸோ நம்பருக்கு GCD எடுத்திங்கன்னா 21 is equal to 3 times 7, that 35 வந்து 5 times 7, so that is 7 காமன் இருக்குது. ஸோ இதோடைய GCD வந்து இது 7. ஸோ இதில் வேரியபிள்ஸ்க்கு GCD எடுக்கணும்னா உள்ளே காமனாக உள்ளதெல்லாம் எடுக்கணும். ஸோ எக்ஸ் ஒய்யே இருக்குது. ஸோ எக்ஸ் ஒய் ரெண்டுத்துலேயுமே எக்ஸ் ஒய் இருக்குது. சின்ன டேர்ம்ஸ் தான் போடணும். ஸோ ஒய் 1 தான் சின்ன டேர்ம். ஸோ அதை போட்டுக்கோங்க. அப்போ இது GCD. இப்போ LCM பாருங்கள். 21க்கு 35 LCM எடுத்திங்கன்னா 5. ஸோ 5ஆல் டிவைட் பண்ணும்போது இது வந்து 7ஆக வரும். இது வந்து அப்படியே இருக்கும் 21. தென் இதை 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இது 3, இது 1 ஆயிரும். ஸோ 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 1. ஸோ 5 7s are 105. 7 3s are 21 வரும். 21 to இந்த 5 வந்து 105. 105. ஸோ LCM எடுக்கும்போது பெரிய டேர்ம்ஸ் உள்ளது எழுதுங்க. எல்லாத்தையும் எழுதணும் பெரிய டேர்ம்ஸ். ஸோ x ஸ்கொயர் y ஸ்கொயர் எழுதுங்க. ஸோ GCD LCM கண்டுபிடிச்சிட்டு இப்போ அந்த ரிலேஷன் ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு f of x into g of x எடுங்க. ஸோ f of x into g of x வந்து 21x square y into 35 xy ஸ்கொயர்னு வரும். ஸோ 21 into 35 வந்து 735. ஸோ எல்லாத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோ. எக்ஸ் ஸ்கொயர் இன்டு எக்ஸ் கியூபு ஒய் கியூப்னு சொல்லிட்டு வரும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொன்று பாருங்கள். LCM இன்டு GCD ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ LCM இன்டு GCD வந்து 7xy இன்ட்டு 105 x square y square சொல்லிட்டு வருது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 7 into 105 வந்து 735 வரும். x square y square into x வந்து ஸோ x cube y cubeன்னு சொல்லிட்டு வரும். ஸோ ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ஸோ the relation hence verified. f of x into g of x is equal to LCM into GCD hence proved. அடுத்தது பாருங்கள். x cube minus 1 x plus 1 and x cube plus 1 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இப்போ GCD கண்டுபிடிங்க. ஸோ GCD இங்கே வந்து டேர்ம்ஸ் வந்து x cube minus 1 x plus 1 x cube plus 1. ஸோ இது வந்து காமனாக இருக்குமோ அதை மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ இதுக்கு எந்த ஃபார்முலாவும் கிடையாது. ஸோ பாருங்கள். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் எடுங்க. ஸோ x cube minus 1 வந்து x cube minus 1 cube அப்படி எடுத்திங்கன்னா x minus 1 into x square plus 2x plus 1 சொல்லிட்டு வரும். ஸோ இது GCD கிடையாது. GCD எழுதி வச்சுக்கோங்க. ஸோ GCD கிடையாது. இதை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் அந்த ஈக்குவேஷனை. இதை விட x cube plus 1 நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபார்முலா உண்டு அதுக்கு. ஸோ x plus 1 x square minus 2x plus 1 சொல்லிட்டு வரும். ஸோ இதில் 2 வராது. 2ன்னு சொல்லிட்டேன். ஸோ 2 வராது. சாரி கைஸ், 2 வராது. இங்கே 2 வராது. நான் 2ன்னு போட்டு வச்சுருக்கேன் எல்லாத்தையும். ஸோ 2 வராது. ஏன்னா அந்த அவங்க கொடுத்துருக்கிறது x cube plus 1. ஸோ வந்து x into 1 தான் வரும். ஸோ 2ன்றது வந்து 2 வரும். ஏன்னா AB தான் அந்த வாரத்தில் வரும். ஸோ அந்த இடத்துல 2 வராது. 1x. இப்போ பாருங்கள். இது x ஸ்கொயர். இது என்ன சேஞ்சஸ் x ஸ்கொயர் மைனஸ் x ப்ளஸ் 1. அப்போது இந்த டேர்ம் கூட ஆக்சுவலாக இந்த x ப்ளஸ் 1 என்ற டேர்மும் இருக்குது. இந்த டேர்ம் கூட ஸோ அதையும் கூட போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள். நான் அந்த டேர்மை தனியாக எழுதுகிறேன். x minus 1 into x square minus x plus 1 into x plus 1 வந்து அந்த ஃபஸ்ட்டு டேர்ம். இந்த டேர்ம் வந்து இது. ஸோ இதில் இப்போ GCD and LCM கண்டுபிடி. ஸோ GCD is equal to
ஜிசிடி வந்து கம்மியான பவர் காமனாக இருக்கக்கூடிய டேர்ம்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒன் தான் ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் வந்து இது ப்ளஸ். ஸோ இது இந்த ரெண்டு தான் காமனாக இருக்குது. ஸோ அந்த ரெண்டு மட்டும் தான் வரும். எல்சிஎம் பார்க்கும்போது ஸோ எல்சிஎம் பாருங்கள். எல்சிஎம் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அங்கே இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒன்று. ஸோ இதுதான் அந்த டேர்ம்ஸு எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஸோ எல்லா டேர்ம்ஸையும் அப்படியே எழுத வேண்டியது தான். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன். ஸோ ஆனால் ஒர்க்காக தான் எழுதணும். ரெண்டு தடவை எழுதக்கூடாது. எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன், அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கு எல்சிஎம். இப்போ அடுத்து நம்ம ப்ரூவ் பண்ணக்கூடியதை ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் கியூபு ப்ளஸ் ஒன். அது எப்படி பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை வந்து நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. அடுத்தது எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன். ஸோ காமனாக எடுக்கலை, தனியாக அப்படி எழுதி வச்சுருக்கேன். ஸோ தனியாக வச்சுருக்கேன். அது ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படி இருக்கட்டும். இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இது அவ்வளோ நீங்கள் ஏவாக எடுத்துட்டிங்கன்னா எப்படி வரும்னா எக்ஸ் கியூபு மைனஸ் ஒன் த ஹோல் கியூபுன்னு சொல்லிட்டு வரும். இங்கே ஒரு எக்ஸ் கியூபு த ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் கியூபு த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் கியூபு த ஹோல் ஸ்கொயர். இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதை போட்டிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் பவர் சிக்ஸு மைனஸ் ஒன்னு சொல்லிட்டு வரும். ஸோ 3 2 6, அதனால் எக்ஸ் பவர். ஸோ இங்கே வந்து 1 பவர் 6 தான் வரும். ஸோ அதை நீங்கள் ஒன்று போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை நீங்கள் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஒன்னு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி கண்டுபிடிங்க. ஸோ எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் தென் எக்ஸ் ப்ளஸ் ஒன். இதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன் தென் இது சேர்த்து எழுதிக்கோங்க. அப்படின்னா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இதுலேயும் எக்ஸ் மைனஸ் ஒன் சேர்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு டேர்ம் இருக்குது, அதை நீங்கள் எழுதிக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒன் தென் எக்ஸ் ப்ளஸ் ஒன் வச்சுருக்கிறத தனியாக எழுதிக்கோங்க. ஸோ இது அவ்வளோத்தையும் நான் எப்படி மாற்ற போகிறேன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன்னு மாற்ற போகிறேன். ஸோ அது ஒரு ஃபார்முலா. எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன். அடுத்தது இது வந்து எக்ஸ்க்கு கியூப் மைனஸ் ஒன். இது எக்ஸ் ப்ளஸ் ஒன். நீங்கள் இதை நம்ம நேரத்தை மாற்றின போல் மாற்றினீங்கன்னா எக்ஸ் கியூப் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் கியூபு த ஹோல் ஸ்கொயர். அப்போ அது வந்து எக்ஸ் பவர் சிக்ஸு மைனஸ் ஒன் பவர் சிக்ஸ், அதாவது ஒன்றுன்னு ஆயிரும். ஸோ இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்கும், அந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன் இதுலேயும் இருக்கும். ஸோ இதுலேயும் அப்படி வந்துடும். ஸோ ரெண்டுமே எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுமே சேம் மாதிரி எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடின்னு சொல்லிட்டு வந்துட்டு. ஸோ அவ்வளோதான் அந்த சம் ஹென்ஸ் ப்ரூவ்டு. இப்போ அடுத்தது மூணாவது சம் பாருங்கள். மூணாவது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் அண்ட் தென் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர், ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எக்ஸ் ஒய்யும் காமனாக எடுத்துடலாம். ஸோ ஒரு காமனாக ஒன்று எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வந்துடும். ஸோ இதுலேருந்து நீங்கள் எக்ஸை மட்டும் காமனாக எடுங்க, எனக்கு ஒய்யை எடுக்க முடியாது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இப்படி எடுத்துட்டிங்கன்னா ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு எது வரும்னா ரெண்டு தடவை காமனாக இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் ஒய் மட்டும் வரும். எல்சிஎம் எடுத்ததை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு தான் மேக்ஸிமம் இந்த மாதிரி எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மட்டும் காமனான டேர்ம்ஸ் சொல்லி கிடச்சிட்டு. ஸோ அது ஜிசிடி. எல்சி பார்க்கும்போது எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஒரு தடவை தான் எழுதணும், ரெண்டு தடவை எழுதி வச்சுருக்கு. ஸோ ஒரு தடவை தான் எழுதணும். ஸோ இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ். ஸோ ஒரு தடவை தான் எக்ஸ் எழுதணும். தென் ஒய் அப்படி இருக்குது எழுதிட்டோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஒரு தடவை எழுதணும். ஸோ ரெண்டு தடவை எழுதக்கூடாது. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸை பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய். ஸோ இது வந்து எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி சிம்பிளிஃபிகேஷன் எடுத்தோம் அதே மாதிரி தான் இங்கேயே எழுதியிருக்கிறோம். ஸோ இதை எடுத்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ன்னு சொல்லிட்டு மல்டிப்ளை ஆயிரும். இது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். ஸோ இது வந்து உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ்
into g of x. So LCM into GCD is xy into x plus y, x into x plus y. So அதே தான் வரும் xy x square y into x plus y the whole square. ஸோ இது வந்து கரெக்டாக ஆகிடுச்சு. எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடின்னு சொல்லி கிடச்சிட்டு, ஸோ அவங்க கொடுத்த அந்த 3 சம்முக்குமே நம்ம கரெக்டாக இதை நம்ம ப்ரூவ் பண்ணி காணிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லி கேளுங்க. தேங்க்யூ.